எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். தேங்க்யூ. அந்த 3 நாளுக்காக நன்றி சொல்லி இருக்கிற இடத்துல ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த 3 நாளிலும் தேவன் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அவருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு உன்னத நோக்கத்தோடு தேவன் நம்மளை சேர்த்திருக்கிறார். ஆமென். ஒரு விசேஷித்த காலத்திற்காக தேவன் ஒன்று சேர்த்திருக்கிறார். ஒரே சிந்தையுடன், ஒரே நோக்கத்துடன், ஹல்லேலூயா, ஒரே தாகத்துடன், ஒரே வாஞ்சையுடன் தேவ சமூகத்துல தேவனோடு உறவாடும் மடங்கு வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. 2 நாள் தேவனை பலப்படுத்தி அநேக காரியங்களை குறித்து நம்மளோடு இடைப்பட்டு தேவன் வழி நடத்தி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் முதலாவது ஆவியானவர் நம்மளோடு பேசின ஒரு வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாளில் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு அசைவை தேவன் உண்டு பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. அது உறுதிப்படுத்தும்படியாக முதலாவது ஜெபம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஹல்லேலூயா, எப்படி தானியேல் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுதே அவனுக்கு பதில் அனுப்பப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல ஆவியானவர் சில அசைவுகளை செய்ய ஆரம்பித்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்குள்ள ஒரு அசைவை உண்டு பண்ண ஆரம்பித்து விட்டார் தேவன். ஆமென். ஹல்லேலூயா. எசேக்கியேல் 37:7 சொல்லுகிறது போல, எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவு உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் விசுவாசத்தோட இந்த வசனத்தை நன்றாக நம்ம உட்கொண்டு ஒரு இரைச்சல் உண்டாயிற்று, ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் சபை இருந்த நிலையிலிருந்து ஒரு புது நிலைக்கு, இந்த கடைசி கால அபிஷேகத்திற்குள், பின்மாறி மழைக்குள், ஹல்லேலூயா, முந்தின மகிமை பார்க்கலும் இந்த பிந்தின மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னது போல, ஹல்லேலூயா, அந்த காலத்துக்கு வந்து விட்டோம். ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு அசை உண்டு பண்ணிவிட்டது. ஆமென். நம்ம இன்னும் விசுவாசத்தை ஜெபிக்க போகிறோம். இந்த வேளையில நம்மளுடைய விசுவாசத்தை வார்த்தைகளை கொண்டு விசுவாசத்தை வர்த்திக்க செய்து கொண்டிருக்கிறார். நேற்று தின விசுவாசத்தை பார்க்கலும் இந்த நாளிலே கூடுதல் விசுவாசத்தோடு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அந்த பிரேயர் பாயிண்ட்ஸ் அந்த ஸ்லைடாக நான் போட்டிருக்கிறேன். நம்ம ஷேர் பண்ணி அந்த காரியங்களை நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இந்த 3 காரியங்களுக்கு தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வருகிறோம். இந்த முதல் 7 நாட்கள், ஆமென், ஹல்லேலூயா, 21 நாட்களை 7 3 பிரித்திருக்கிறார். முதல் 7 நாட்கள் நம்ம மாம்ச மனிதன், புறம்பான மனிதன் அழியும்படியாக, ஆமென், ஹல்லேலூயா, நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. முதல் 7 நாட்கள் தெய்வ சமூகத்துல தேவன் இன்னும் ஒப்பு கொடுத்து இன்னும் நமக்கு மாம்சம் உடைக்கப்படும் அடகு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எசேக்கியேலுக்கு தேவன் முதலாவது தேதியில வாசித்தோம். எசேக்கியேல் 3 எசேக்கியேல் ஆவி எடுத்துக் கொள்ளப்பட்டு, ஹல்லேலூயா, அந்த மூப்பர்களுக்கு கொண்டு போன பொழுது அவன் ஆவி, ஹல்லேலூயா, மனநோவினால் இருந்தது. கோபத்தினாலும் மனநோவினாலும் his spirit was angered. 7 நாள் காத்திருந்தான். அந்த 7 நாள் கர்த்தருடைய கரம் அவனில் பலமாய் இருந்தது வசனம் சொல்லுகிறது. அப்படியாக நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் the hand of God is working, the potter's hand is working. Hallelujah, hallelujah. குயவன் கையில இருக்கிற கனிமல்ல போன இருக்கிறோம். குயவனுடைய கை நம்ம ஒவ்வொருத்தர் மீதும் அது பலமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை உருவாக்கி தேவனுக்கு ஏற்ற உகந்த பாத்திரமாக அவர் வணைந்து கொண்டிருக்கிறார். Amen. Hallelujah. The hand of God is upon us to break and bury the outer man so that the inner man is being strengthened. முதலாவது நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளை தாழ்த்தி சமர்ப்பித்து ஜெபிக்க போகிறோம். The prayer of submission. கடந்த நாளில் பார்த்தோம். Hallelujah. சீஷன் எஜமானை பார்க்கலும் மேற்பட்டவன் அல்ல, பெரியவன் அல்ல என்று. Amen. Hallelujah. தேவன் சமூகத்தில் முற்றிலும் தாழ்த்தி, தேவன் சொல்லுகிற பிரகாரம், தேவன் பிதா சொன்னபடியே நான் பேசினேன் என்று இயேசு சாட்சி கொடுக்கிறார். நான் சுயமாய் பேசவில்லை. நான் என்ன பேச வேண்டியதும் உபதேசிக்க வேண்டியதும் பிதா கட்டளையிட்ட பிரகாரமாகவே சொன்னபடியே நான் பேசினேன்.
ஹல்லேலூயா. வார்த்தைகளை ஒப்பு கொடுத்து இன்னும் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னும் நம்மளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்காதவர்கள் வாஞ்சோடு ஜெபிக்கும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபிக்க வேண்டும், எல்லாரும் பங்கு பெற வேண்டும். முதலாவது காரியத்திற்காக பாரப்பட்ட யாராவது ஒருவர் எல்லாரையும் ஒப்பு கொடுத்து நம்ம இன்னும் தாழ்த்தி தேவ சமூகத்தோட சத்தத்தை கேட்கும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. யாராவது ஜெபிங்க. ஹல்லேலூயா. சோஸ்ராண்டவரே கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மறுபடியும் ஆண்டவரே ஒரு விஷயம் கூட ஆண்டவரே இந்த 21 நாள் ஆண்டவரே ஜெப வேளையில ஆண்டவரே நாங்க வந்து நிற்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த ஜெபத்துல ஆண்டவரே நாங்க இந்த ஸ்பெசிபிக்கா ஆண்டவரே மாம்சத்தின் ஆண்டவரே இந்த சுபாவங்கள் ஆண்டவரே நாங்க ஜெபிக்கும் போதும் தகப்பனே எங்களுக்கு தடையா நிற்கிற ஆண்டவரே இந்த மாம்சத்தின் காரியங்கள் ஆண்டவரே மாம்சத்தின் சிந்தைகள் எல்லாம் ஆண்டவரே அதெல்லாம் மறிக்கிறதுக்கு உண்டான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே இந்த மாம்சத்தை மேற்கொள்றதுக்கு ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே ஜெப தடைகள் ஆண்டவரே தேவனுடைய காரியங்களை ஆண்டவரே தடை பண்ணி கொண்டு இருக்கிற ஆண்டவரே தடை பண்ணுகிற ஆண்டவரே எந்த காரியமா இருந்தாலும் தகப்பனே எங்களுடைய சுயம்தான் அதை மேற்கொள்ள நிற்கு தகப்பனப்பா. அதையெல்லாம் மாற்றி போடும்படியாக அதற்கு கிருபை ஆண்டவரே உங்களுடைய கிருபை எங்களுக்கு தேவை தகப்பனப்பா. ஆண்டவரே மாம்சமானது ஆண்டவரே அது பலவீனமானது நாங்க வாசிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே ஆவியோ ஆண்டவரே அது உற்சாகம் உள்ளது தகப்பனப்பா. ஆண்டவரே அந்த ஆவியை நாங்க அனல் மூட்டி எழுப்பி ஆண்டவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே உங்களுடைய சித்தம் என்ன ஆண்டவரே உங்களுடைய சத்தம் என்னன்னு கேட்கிற அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே எங்களோட இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருத்தருடையும் குற்றங்கள் ஆண்டவரே குறவுகள் எல்லாம் ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோம் பிதாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய சுயமான சிந்தனைகள் ஆண்டவரே எங்களுடைய ஹியூமன் ஆண்டவரே நாலேஜ் எல்லாம் ஆண்டவரே மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே நாங்க சுயமா ஆண்டவரே ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஆண்டவரே சுயமா உள்ள வேலைகளையும் காரியங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு அறிவு சார்ந்து ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள்ல இருப்போம் தகப்பனே. அதெல்லாம் உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக வரும்போது அப்ப நாங்க ஒன்றுமில்லை தகப்பனப்பா. ஆண்டவரே ஒரு சிறு குழந்தை போல எங்களை தாழ்த்தும்படியாக ஆண்டவரே சுயங்கள் எல்லாம் மறிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிற அந்த ஆண்டவரே ஒரு சிறு பிள்ளை போல் ஆண்டவரே தாழ்த்துற சுபாவம் ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எங்களுடைய சுயங்கள் ஆண்டவரே மறிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சுயமான காரியங்கள் எல்லாம் மறிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதை சிலுவையில ஆண்டவர் நாங்க இன்றைக்கு அடிக்கிறோம் தகப்பனப்பா. ஆண்டவரே சுயம் எழும்பாதபடி ஆண்டவரே சின்ன காரியங்கள் ஆண்டவரே வரும்போதும் அதற்கு எதிர்த்து நிற்கிற சுபாவங்கள் ரெபல்லியனாயிட்டு வருகிற சுபாவங்கள் ஆண்டவரே இதெல்லாம் மாறி போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கிறிஸ்துவானவர் நீங்க ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே சிலுவைங்கிற தியாகம் ஆண்டவரே நீங்க எடுத்தீங்களா தகப்பனப்பா. ஆண்டவரே நாங்க ஆண்டவரே அப்பா எங்களுடைய சிலுவை எடுத்துக்கொண்டான ஒவ்வொரு நாட்களையும் ஆண்டவரே நாங்க உங்களை நோக்கி பின்தொடர்றதுக்குள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே எந்த திட்டங்கள் வச்சிருக்கீங்க அந்த திட்டத்தின்படியாக எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. கரம் பிடிச்சு எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. போராட்டங்கள் உண்டு ஆண்டவரே இந்த போராட்டத்துல ஓவர் கம் பண்ணி எங்களை நடத்துறதுக்குள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. சுயம் அல்ல தகப்பனப்பா எங்களுடைய ஆவி மேற்கொள்ளும்படியாக ஆண்டவரே ஆவியில நடக்கும்படியாக ஆவிக்கு உங்களுடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைங்களா ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே சமர்ப்பிச்சு ஆண்டவரை ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே கேட்கப்பட்டு பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்கள் மேல் வைத்திருக்க ஒவ்வொருத்தருடையும் ஆண்டவரே எங்களுடைய பிளான் ஆண்டவரே திட்டமும் தெளிவுமா ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரே காதுகளை ஒலிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனப்பா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த வாச நாட்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே எங்களை வழி நடத்துங்க தகப்பனப்பா. ஆண்டவரே எங்களுடைய உங்க வழியில நடக்கிறதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்துல வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. Hallelujah. Thank you, Lord. 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 இன்னும் எங்களை தாழ்த்துகிறோம். இன்னும் எங்களை தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் எங்களை தாழ்த்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் எங்களை தாழ்த்தப்பட்டிருக்கிறோம் ஐயா. அப்பா சுதரிக்கிறோம். We consecrate ourselves, Lord.
Hallelujah. Thank you, Lord. இன்னுமாவில் ஏவப்பட்டவர்கள் தொடர்ந்து அப்படியே செபிங்க, இடைவிடாமல் அப்படியே செபிப்போம். இன்னும் யாராவது ஒருவர் இந்த காரியத்திற்காக, முதல் காரியத்திற்காக ஒப்பு கொடுத்து செபிங்க. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. இரவேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. கர்த்தர் நீர் ஆண்டவரே அப்பா எங்களை ஒடிக்கும்படியா, எங்களை உருவாக்கும்படியா நம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு நேராய் வந்து கொண்டிருக்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தர் ஆண்டவரே, இந்த வேளையில ராஜா எங்களை நாங்கள் அப்பா ஜீவ பலியாக படைக்கிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா தரை மட்டும் தாழ்த்துகிறோம் ராஜா. நாங்கள் மண்ணின்று நினைவு கூறுகிறோம் தகப்பனே. அப்பா எங்களிடத்தில் உள்ள கர்த்தாவே அப்பா பெருமைகள் ராஜா, எங்களிடத்தில் உள்ள கர்த்தாவே அக்கிரமங்கள், எங்களிடத்தில் உள்ள மீறுதல்கள் அப்பா எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தயவாய் மன்னிப்பீராக ராஜா. எங்களை ஒரு சுத்திகரிங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தத்தால் எங்களை கழுவுங்க தகப்பனே. நாங்கள் ராஜா ஆண்டவரே வீணான காரியங்களிலும் உலக பிரகமான காரியங்களிலும் ஆண்டவரே எங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருந்த நாட்கள் உண்டு தகப்பனே. கர்த்தாவே எங்களை தாழ்த்தும்படியாய், எங்களை வெறுமையாக்கும்படியாய் கர்த்தர் நீர் ஆண்டவரே இந்த வேளையில எங்களோடு பேசுகிற தயவுகளுக்காய் நன்றி ராஜா. ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புரவாகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களிடத்தில் அநேக காரியங்கள் அப்பா உண்டு ராஜா. ஆண்டவரே உமக்கு விரோதமான காரியங்கள் ராஜா அப்பா ஆண்டவரே அப்பா உடைய கட்டளைக்கு அப்பா மீறின பாவங்கள் உண்டு தகப்பனே. கர்த்தர் தயவாய் மனமிறங்குங்க ஆண்டவரே. இந்த வேளையில ராஜா நாங்கள் உமக்கு விரோதமாய் செய்த எல்லா காரியங்களையும் மன்னிப்பீரா ஆண்டவரே. எங்களை அப்பா சுத்திகரிங்க ராஜா. ஆண்டவரே அப்பா மாம்சமான காரியங்களை விட்டொழிந்து ராஜா ஆண்டவரே மறுமைக்குரிய காரியங்களை தேடுகிறவர்களாய், ஆவிக்குரிய காரியங்களை நாடுகிறவர்களாய் கர்த்தர் ஆண்டவரே இந்த வேளையில எங்களை மாற்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய யூசப்லால் எங்களை கழுவுங்க ஆண்டவரே. உம்முடைய பீடத்தண்டைக்கு வருகிறதற்கு நாங்கள் பாத்திரவான்களா இல்ல ராஜா. ஆகிலும் உம்முடைய ரத்தம் கர்த்தாவே அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்த வல்லமுள்ளதா இருக்கிறது ராஜா. ஆண்டவரே வெளிப்புறத்துல நின்று கொண்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே இந்த 21 நாட்களிலே எங்களை சுத்திகரித்து கொண்டு உம்முடைய கிருபாசனத்திற்கு வருகிறதற்கு கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்துவீராக ராஜா. ஆண்டவரே எல்லா காரியங்களும் உடைய சமூகத்திலே வைக்கிறோம் தகப்பனே. அப்பா எங்களால் எங்களுடைய மாம்சத்தை கர்த்தாவே அப்பா ஆண்டவரே பலன் கொண்டு மீற முடியாது ராஜா. உடைய ஆவியின் பலன் வேண்டும் தகப்பனே. உடைய ஆவியானவர் வரும் பொழுது ராஜா எல்லா காரியங்களிலும் நாங்கள் பலன் அடைந்து உமக்கேற்ற காரியங்களை சிந்திக்கும்படியாய் அப்பா அவர் எங்களை தூண்டுவார் ஆண்டவரே. அப்பா உடைய ஆவியின் பலனை ஒவ்வொரு மேலும் அனுப்பி இந்த நாட்களில் அப்பா ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு கர்த்தாவை ஒவ்வொரு தாழ்த்துகிற ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபையை கர்த்தர் நீர் கொடுத்து ராஜா ஆண்டவரே இன்னும் உயர்த்த ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எதற்காக எங்களை அழைத்தீரோ, எதற்காக எங்களை அப்பா ஆண்டவரே இந்த கூட்டத்தில் சேர்த்தீரோ அந்த சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்களை படைக்கிறோம், பெருமையாக்குகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களோடு கூட பேசுவீராக. எங்களை உருவாக்குதாவே ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மலமல்ல நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஜெபங்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே ஒரு காரியம் நன்றாக நீங்க உணர்ந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலம் எப்படி பேசினாரோ, பார் பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் சாதி மேலும் ராஜ்யம் ஏற்படுத்தினேன். அதே வார்த்தைகளை எரேமியா 30ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திற்கு போகிற சமயத்துல அவர் சொல்லுகிறார், நான் எப்படி இடிக்கவும் அழிக்கவும் ஜாக்கிரதா இருந்தேனோ அதே போல நான் கட்டவும் நாட்டவும் ஜாக்கிரதா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹalleluya. ஒரே சிந்தையோட நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்க போகிறோம். Amen. Hallelujah. He is the only one who can build us. ஒரு மாத்திரம் நம்மை கட்டி எழுப்ப முடியும். ஒவ்வொருத்தர் அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரம் நம்மேல் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய கரம் நம்மேல் அது பலமாக இறங்கி இருக்கிறது. நம்மை உருவாக்கும்படியாக கர்த்தர் உகந்த பாத்திரமாக எல்லாரும் தாழ்த்தார் பண்ணிப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் குறைவுகள் உண்டு. அவர் ஒருவர் மாத்திரம் நிறைவுபடுத்த முடியும். Yes, Holy Ghost. அந்த உணர்வுள்ள இருதயத்துடன் உணர்வுள்ள இருதயத்துடன் தெய்வ சமூகத்துல தாழ்த்தி அப்பா எங்களை கட்டி எழுப்புங்க, எங்களை கட்டி எழுப்புங்க. நாளில் கட்டப்பட வேண்டும். விழுந்து போன தாவீதின் கூடாரம் மீண்டுமாக கட்டி எழுப்பப்பட வேண்டும். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்கு வந்து அவர் வாசம் செய்வதாக நீங்க ஆளுகை பண்ணுங்கப்பா. இருதயங்கள் மாம்சம் சதயமான இருதயமா மாறுபடியாக ஜெபிக்கிறோமப்பா. மாற்றினதுக்காக நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சமர்ப்பிக்கிறோமப்பா, சமர்ப்பிக்கிறோம். ஆளுகை செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆளுகை பண்ணுங்க தகப்பனப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ வல்லமை. Yes Lord, yes Lord, yes Lord. Thank you Jesus. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. மனம் இறங்குங்கப்பா, மனம் இறங்குங்கப்பா. Yes எங்க தேசத்துல. Yes. அல்லேலூயா, அல்லேலூயா. பற்றி எரியட்டுமாப்பா. ஓ ஓ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you அப்பா. பற்றி எரிகிற வல்லமை. Yes. அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னதத்தின் தேவனப்பா நீங்க. Yes, 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 yes. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Yes Lord, yes Lord, yes Lord. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுக்கலாம். எல்லாரும் ஒப்பு Yes Lord, கொடுக்கலாம். yes Lord, yes ஜீவ Lord. பலியாக இயேசுவின் நாமத்தினால ஜீவ பலியாக ஆண்டவரே சமர்ப்பிக்கிறோமப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிடித்து வைக்காதபடிக்கு முற்றிலுமாக to surrender totally. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே. உடைக்கப்பட்ட இருதயங்களாக நொறுங்குண்ட இருதயங்களை நிற்புறக்கணிக்க மாட்டேன். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம் புறக்கணிக்க மாட்டேன். Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. அப்படியே இரண்டாவது ஜெபத்திற்கு வரப்போகிறோம். Amen. இந்த நாளிலே 3 கருத்துக்களை நம்மளோட ஆவின பேச விரும்புகிறார். இந்த புறமான மனிதன் அழிந்து போய் அவரோடு புதைக்கப்பட்ட அனுபவத்திலே ஹalleluya, hallelujah. ஒரு காரியம் to move into perfection, hallelujah, to move into greater holiness and self-denial and the cross. Amen. உங்கள் பிதா சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருங்கள். Be ye perfect as your Father in heaven is perfect. It's a straight command for me. ஒருவேளை அப்படி இருங்கள் சொல்லவில்லை. Be ye perfect. சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சர்க்குணராய் இருங்கள். Be holy as he is holy. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். Amen. Hallelujah. ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து அன்னதனமும் சிலுவை சுமந்துக்கொள்ள வேண்டும். It is not that whenever we like we carry the cross. நம்ம விருப்பப்பட்ட சமயத்தில் நம்ம சிலுவை சுமக்கிறதல்ல. அன்னதனமும் சிலுவை சுமந்து தன்னைத்தான் வெறுத்து. Amen. Hallelujah. நமக்கு இருக்கிற எல்லா சுயம் முற்றிலுமாக சிலரப்பட்டு hallelujah. அந்த மாம்சம் இனி தலை தூக்காதபடிக்கு ஹalleluya நம்மளை நான் வெறுத்து. Amen. Hallelujah. அதற்கு மிக முக்கியமானது hallelujah உபவாசம். The more and more we fast, there is self denial.
Amen. Hallelujah. உபவாசிக்க நாம சுயத்தை வெறுத்து நமக்கு வேண்டிய விருப்பங்களை வெறுத்து Hallelujah. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. எல்லா சுயம் முற்றிலுமாக சிலுவையில் அது அறையப்படுவதாக ரட்சா. Thank you Lord. Thank you Lord. ஆவியானவர் பலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பலமாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். செல்ஃப் டினையல் எல்லா சுயம் மரிக்கப்படாத இயேசுவின் நாமத்தினால சுய சிந்தைகள் சுய யோசனைகள் எல்லாம் சிலுவையில அறையப்படுவதாக ரட்சா. யாராவது 2 பேர் இந்த காரியத்திற்காக கருத்தோடு செபிங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரமாய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமை மாட்சிமை நிறைந்த கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்து கொண்டிருப்பவரை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ராஜாவை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். கர்த்தாதி கர்த்தா, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்தர் என்ற அந்த பரலோகத்தில் இருக்கிற அந்த எக்கால துணியில் ஆண்டவரை நாங்களும் சேர்ந்து நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையாய் கொடுத்த இந்த நாளுக்காய் நன்றி சொல்கிறோம். இது நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை நாடி ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய சன்னதியில வந்து ஆண்டவரே தேசங்களுக்காக நாங்கள் நிற்கத்தக்கதாய் இதாமே எங்களை தெரிந்து கொண்டபடியாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் நாங்கள் ஆண்டவரே மண்ணிலிருந்து உண்டானவர்கள் நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் நாங்கள் ஆண்டவரே அபாத்திரராகவும் ஒன்றுக்கும் பிரயோஜனங்களாக இருந்தோம். ஆனாலும் கூட உடைய ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை கண்டு கொண்டோமே. மகாசிரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். தேவரீர் இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே உங்களுடைய சன்னதியில் ஆண்டவரை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். தேவரீர் எங்களுடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாவற்றையும் நீதாமே மாற்றும், எங்களுடைய சொற்களை நீதாமே மாற்றும், எங்களுடைய செயல்களை நீர் மாற்ற வேணுமா விண்ணப்பிக்கிறோம். ஏசாயா உங்களுடைய தரிசனத்தை கண்ட போது பலிபீடத்தில் அக்னி வந்து அவனை பரிசுத்தமாக்கினதே, அவ்விதமாக ஆண்டவரே எங்களையும் நீதாமே ஆண்டவரே பரிசுத்தப்படுத்த வேணுமாய் நாங்கள் ஆண்டவரை ஒப்படைக்கிறோம். எல்லாவற்றையும் நீதாமே மாற்றும், எங்களுடைய சிந்தைகள் நிந்தைகளை எடுத்து போடும். தேவரீர் நாங்கள் ஆண்டவரே உண்மை சார்ந்திருக்கத்தக்கதாகவும் நீர் எங்களுக்கு வைத்திருக்க காரியங்களை அறிந்து கொண்டு அதன்படி நாங்கள் செய்யத்தக்கதாய் நீதாமை கிருபை பாராட்ட வேணுமாய் விண்ணப்பிக்கிறோம். தேவரீர் இந்த ஜெப கூடுகையில் ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், நடத்துகிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரை உற்சாகப்படுத்துவதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே தேவரீர் இந்த நாள் ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீதாமை சீர்திக்க பாரும், எங்களுடைய இருதயங்களை நீதாமை ஆராய்ந்து பாரும். கேருபீன்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிற தேவன் நீர், தேவரீர் நீர் நொறுங்குண்ட இருதயத்திலே வாதிக்கிற ஆண்டவரே நீதாமே வந்து வாசம் செய்ய வாஞ்சிக்கிறீரே. எங்களுடைய இருதயங்கள் ஆண்டவரே நாங்கள் நொறுங்குண்ட இருதயமாக உம்முடைய ராஜ்யத்தை அர்ப்பணிக்கிற இருதயங்களாக தேவரீர் முழு உலகத்திற்கும் வேண்டிக் கொள்கிற ஒரு இருதயங்களாக நாங்கள் சமர்ப்பிக்கத்தக்கதா எங்களை நீர் மாற்றியர்களும். தேவரீர் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சுயமான காரியங்களை நாங்கள் ஆண்டு அதிகமாக ஈடுபட்டு கொண்டிராமல் ஆண்டவரே காரிய நாட்களை நாங்கள் கணித்துக் கொண்டு காலத்திற்கு ஏற்ற விதமாய் நாங்கள் ஆண்டவரை உணர்ந்தவர்களாய் தேவரீர் எப்படி தானியேல் ஆண்டவரே தீர்க்க தரிசனங்களை ஜாக்கிரதையாக வாசித்து காலம் இப்படி இருக்கிறதே என்று உணர்ந்து உங்களுடைய சமூகத்திலே அன்றாடம் அவர் ஜெபித்தாரோ அவ்விதமாக ஆண்டவரே நாங்களும் கூட எங்களை அர்ப்பணிக்கத்தக்கதாய் நீதாமை கிருபை பாராட்டும். வேத வாக்கியங்களை நாங்கள் இன்னுமாய் ஆராய்ந்து பார்க்கவும் தேவரீர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அதிகமாய் அன்றைய நேரத்தை செலவிடவும் அன்றைய உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளவும் அன்றைய இதோ உங்களுடைய அன்பை தெரிந்து கொள்ளாமல் ஏராளமான மக்கள் அனுதினம் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே. இவர் ஒவ்வொரு நாளும் சாத்தானுடைய ராஜ்யம் ஆண்டவரே நிரம்பிக் கொண்டிருக்கிறதே. இதை நாங்கள் பார்க்கத்தக்கதாய் எங்கள் மனக்கட்டளை திறந்தருளும். உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் மாறத்தக்கதாய் எங்களை நீதாமை மாற்றும், எங்களை நீர் உருவாக்கும். தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் எடுத்து போடும் ஆண்டவரே. நாங்கள் உண்மையில் நிலைத்திருக்கத்தக்கதாக கிருபை பாராட்டும். அன்றைய நாங்கள் நீரே மெய்யான திராட்சை செடியா இருக்கிறீரே, உண்மையில் நாங்கள் நிலைத்திருக்கத்தக்கதா எங்களை மாற்றும். எல்லா காரியங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கத்தக்கதா கிருபை பாராட்டும். எல்லாரையும் நீங்கள் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். எல்லா துதிகளும் ஒவ்வொருக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம். நான் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. என்னை போலவே நீங்களும் இருங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே உங்கள் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணரா இருங்கள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒருவன் என்னை
பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவுள் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவைகளை செய்வதற்கு கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய மாம்சத்தில் இருக்கிற பலவீனங்களை மேற்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திர மாம்ச இச்சைகளை களைந்து பழைய மனுஷனை புறம்பே தள்ளி போட்டு ஆண்டவரே புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள கிறிஸ்துவுக்காய் நாங்கள் வாழ ஆண்டவரே கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள ஆண்டவரே அந்த நடக்கையை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள வார்த்தை உம்முடைய பரிசுத்தமுள்ள ஜீவியம் எங்களுக்கும் தாங்க ராஜா. ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துல ஆண்டவரே நம்மை போல ஆண்டவரே எங்களை போலதான் நீங்க பாடுள்ளவர்களா எல்லா வகையிலும் நீங்க பாடுபட்டீங்க, எல்லா வகையிலும் சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யாதவராகிய பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறார் என்று சொல்லி நாங்க வேதத்துல வாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இருக்கிற சோதனைகள் உங்களுக்கு உண்டாயிருந்தது என்று சொல்லி நாங்க வாசிக்கிறோம் பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை போலதான் நீங்க பாடுபட்டீங்க, ஆனாலும் பாவம் செய்யாம இருந்தீங்க ஆண்டவரே. அந்த பரிசுத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாசத்தை துவக்குகிறோம் முடிக்கிறோமாகிய உம்மை நோக்கி நாங்கள் ஓடத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளி விட்டு பாரமான யாவற்றையும் விட்டு விட்டு ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்து ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கர்த்தாவே பரிசுத்தத்திலே நாங்கள் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை போல பூரண சற்குணர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. பரிபூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பர்ஃபெக்ஷன் உண்டாகட்டும். குறைவு ஏற்றத்தாழ்வு அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே எல்லாவற்றிலும் நிறைவான ஒரு காரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அன்பிலே பூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசுத்தத்திலே பூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சகோதர சிநேகத்திலே பூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சமாதானத்திலே பூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. சந்தோஷத்திலே பூரணம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இவைகள் எல்லா இடத்துல அநேக நேரங்கள்ல குறைவா இருக்கிறது ராஜா. முழுமையான அன்பு செலுத்த முடியல, முழுமையான சமாதானம் எங்களுக்கு இல்ல ஆண்டவரே. அப்பா நீங்க பூரண சற்குணரா இருக்கிறது போல நாங்களும் பூரணர் ஆகும்படியாய் ஆண்டவரே பூரணத்தை நோக்கி கடந்து போகும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களுடைய சுயத்தை வெறுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க மாம்சத்தை வெறுத்து ஒதுக்கத்தக்க கரைபட்டிருக்கிற அந்த மாம்சத்தின் வஸ்திரத்தை களைந்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. பழைய மனுஷனை களைந்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை தாருங்க ஆண்டவரே. வசனத்தினால எச்சரிக்கப்படுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வைத்திருக்கிற பெரிய வேலைகளை செய்யும்படியாய் நாங்கள் ஆயத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே எச்சரிக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் எங்களை தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலே எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. இந்த நாளிலே எங்களை ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இந்த உபவாச நாட்களில கர்த்தர் ஆண்டவரே நாங்கள் எங்களையே வெறுத்து சுயத்தை வெறுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் சிலுவையை இழுத்துக்கொண்டு உமக்கு பின்னால் வரும்படியாய் அந்த கல்வாரியில உமோடு கூட சிலுவையில அறையப்படும்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற ராஜா. எங்க மாம்சத்தை மேற்கொள்ள கிருபை தாருங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆவியானவர் கிரியை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. மாம்சத்தின் கிரியைகளை எல்லாம் அழிப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம். மாம்சத்தை அழித்து போட கிருபை தாருங்க ஆண்டவரே. கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களால முடியாது ஆண்டவரே, ஆனால் எல்லாம் தேவனாலே கூடும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிற ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. உங்க கிருபையினால உங்க பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோட இந்த காரியத்தை நாங்கள் செய்ய போகிறோம். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய போகிறோம். பூரணத்தின் மேல் பூரணம் அடைய போகிறோம் ஆண்டவரே. சிலுவை எடுத்துக்கொண்டு நாங்க உங்களுக்கு பின்னால் நாங்க வரப்போகிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். உமோடு கூட சிலுவையில் அறையப்படுகிற அந்த அனுபவத்துல நாங்கள் ஒவ்வொரு நாளும் பெருக எங்களுக்கு உதவி செய்யுங்க. பூரணப்படுத்துங்க. சாட்சியாய் நிறுத்துங்க. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Amen, amen, amen. Thank you, Lord. 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 இந்த மாம்ச பாவ சரீரத்தை களைந்து போடுகிற ஒரு அனுபவம். Amen. அது மிக மிக முக்கியமானது. Amen. Hallelujah. வசனம் தெளிவாக சொல்லிக்கொள்ள எல்லாரும் முடிந்தா கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 11, 12 வசனம். Amen. Hallelujah. This is a very, very basic aspect of a believer. முதலாவது விசுவாசி என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசியாக மாறுகிற பொழுது பாவத்திற்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுக்கிறோம். ஜலத்திற்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. 11ஆம் வசனம் சொல்கிறது, அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதத்தினாலே மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால். Amen. அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானம் வருகிறது. Amen. Hallelujah. எல்லாரும் இந்த வார்த்தைகள் ஒப்பு கொடுக்க வேண்டும். மாம்சத்திற்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதத்தை அவர்கள் பெற்றீர்கள். அதுக்கப்புறம் தான் ஞானஸ்நானத்தினாலே அவரோட கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும்
அதிலே அவரை மரித்தோர் இந்த எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களால் இருக்கிறீர்கள். Amen. Thank you, Lord. 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 முதலாவது மாம்ச பாவம் களைந்து போட வேண்டும். அதுக்கப்புறம் தான் ஞான ஸ்நானம். Amen. ஞான ஸ்நானம் அவரோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம். We are buried in with him and we are also risen in spirit in Jesus Christ. Amen. Thank you, Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you, Lord. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. மூன்று காரியங்களுக்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்கலாமா? அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் நாமும் அப்படியாக பூரண சர்க்குணராய் இருக்கிறோம். Amen. Hallelujah. Thank you, Lord. விசுவாச அறிக்கை செய்வோம், எல்லாரும் விசுவாச அறிக்கை செய்வோம். Hallelujah. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் தேவன் சொல்கிறார். Be holy as your Father in heaven is holy. Amen. Hallelujah. Thank you, Lord. அவருடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய மாற்றுகிறாக பூர்ண சர்க்குணராக மாற்றுகிறார்கள். இந்த நாட்களில் பூர்ண சர்க்குணராக மாற்றும்படியாக செபிக்கிறோம். உம்முடைய காரியங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம், உம்முடைய பரிசுத்த காரியங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் எங்களை உருவாக்குவீராக, இன்னும் எங்களை உருவாக்குவீராக ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. பிலிப்பியர்ல பவுல் சொல்லுகிறது போல, நான் அடைந்ததாயிற்று அல்லது முற்றும் தெரிந்தவானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். We press forward. Hallelujah. We press forward. We all press forward. Amen. Hallelujah. பின்னாக பார்க்காம மேலானவைகளை முன்னானவைகளை நோக்கிற ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். Thank you, Lord. நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஐயா. Hallelujah. கடைசியாக பாவ மன்னிப்பின் ஜெபம். Hallelujah. The prayer of repentance. Amen. என்ன இந்த நாளிலே என்ன காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம்? எரேமியா 3ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். எரேமியா 3:1-4 வசனங்கள். ஒரு புருஷன் தன் மனைவி தள்ளிவிட அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவளிடத்தில் இனி திரும்பி போவானோ? அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசருடைய வேசித்தனம் பண்ணின, ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மேடுகளின் மேல் உன் கண்களை ஏறெடுத்து நீ வேசித்தனம் பண்ணாத இடம் ஒன்று உண்டோ என்று பார். வனாந்திரத்திலே அரேபியன் காத்து கொண்டிருக்கிறது போல நீ வழி ஓரங்களில் உன் நேசருக்கு காத்து கொண்டிருந்து உன் வேசித்தனங்களாலும் அக்கிரமங்களாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினாய். அது நிமித்தம் மழை வருஷாமலும் பின்மாறி இல்லாமலும் போயிற்று. Amen. Hallelujah. உனக்கோ சோரஸ்திரியின் நெற்றியில் இருக்கிறது, நீயோ நாணமாட்டேன் என்கிறாய். நீ இது முதல் என்னை நோக்கி என் பிதாவே தேவரீர் என் இளவயதின் அதிபதி என்று சொல்லி. Amen. Hallelujah. Hallelujah. பின்மாரி மலை ஏன் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று தேவன் நம்மளோடு வசனம் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறது. வசனம் பொய் இல்ல. Amen. எல்லாரும் சோரமார்க்கமாய் போயிருக்கிறோம். எல்லாரும் தேவன் விரும்புகிற பிரகாரம் இல்லாத ஒரு ஸ்தானத்துல காணப்படுகிறோம். அதுதான் உண்மை. Amen. Hallelujah. எல்லாரும் அதற்கு நாட்டில் ஒப்புக்கொண்டிருக்கிறோம். மனம் கஷ்ட தேவ சமத்திலே அவன் திரும்பும்படியாக திரும்பி வா தேவன் கூப்பிடுகிறார். கம் பேக் டு மீ, கம் பேக் டு தி ஃபர்ஸ்ட் லவ். ஆங்கில அன்புக்கு நீ வா தேவன் சொல்லுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்திலே எப்படி ஆனந்தமும் ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் இடைப்பட்டாரோ, மாம்சத்தில் அல்ல ஆவில அவரோடு இணைந்திருக்கும்படியாக, ஆவில துதித்துக் கொண்டிருக்கும்படியாக, ஆவில ஆராதிக்கும்படியாக, ஆவில செபிக்கும்படியாக அவரோடு இணைந்திருக்கிற நாதி அன்புக்கு திரும்பி வா என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. He wants to restore that relationship. அதுதான் தேவன் விரும்புகிறார். ஒரு கணவன் மனைவி ஒரு திருமணம் என்றால் அது ஒரு உடன்படிக்கை. It's not just a marriage, it's a covenant.
It's a covenant relationship. அப்படியாதான் ஒரு விசுவாசியம் தேவனோடு இருக்கிறது ஒரு it's a covenant relationship. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காரியங்களுக்காக ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். இது நிமித்தம் எழுந்த பாவங்கள், சோரமார்க்கமாய் போன காரியங்கள், வழி விலகி போன காரியங்கள், திசை மாறி போன காரியங்கள், தேவன் எப்படி யோனா திசை மாறி போனானோ, நினிவேக்கு போ, அவனுடைய ஊழியம் நினிவேக்கு போக வேண்டிய ஊழியம், ஆனால் அவன் வேறு திசையில் அவன் திசை மாறி போனான். But God had to bring him back in his own way. அவர் எப்படி கொண்டு வர வேண்டும் நன்றாக தெரியும் தேவனுக்கு. போலதான் தேவ சித்தத்தை, தேவ பரலோக சித்தத்தை மாத்திரம் நிறைவேற்றுள்ள கருவிகளாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் செபித்தது போல நம்ம செபிக்க போகிறோம். தானியேல் 9ஆம் அதிகாரம் தானியேல் 9ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த வசனங்களை வைத்து நம்ம செபிக்க போகிறோம். இப்போதும் எங்கள் தேவனே, நீர் உமது அடியாருடைய விண்ணப்பத்தையும் அவருடைய கெஞ்சுதலையும் கேட்டு பாலாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தின் மேல் ஆண்டவர் நிமித்தம் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். என் தேவனுடைய செவியை சாய்த்து கேட்டலும், உம்முடைய கண்களை திறந்த எங்கள் பாலிடங்களிலும் உமது நாமம் தரிக்கப்பட்டிருக்கிற நகரத்தையும் பார்த்தலும், நாங்கள் எங்கள் நீதிகள் அல்ல உம்முடைய மிகுந்த இரக்கங்களை நம்பி எங்கள் விண்ணப்பங்களை முன்பாக செலுத்துகிறோம். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனுடைய உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்திற்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நான் சொல்லி ஜபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாக இஸ்ரவேல் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் ஜெபித்த பிரகாரம் சோரம் போன காரியங்களுக்காக, ஹல்லேலூயா, தேவனை விட்டு தூரம் போன காரியங்களுக்காக, அந்த உடன்படிக்கை விட்டு விலகி போன காரியங்களுக்காக, அந்த பாவங்களை ஒப்பு கொடுத்து ரத்தத்தினால் கழுவப்படும்படியாக, மீண்டுமாக சேர்க்கப்படும்படியாக, ஹல்லேலூயா, நம்ம செபிக்கலாம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிப்போம். முடிந்தால் நம்ம எல்லாரும் மைக் ஆன் பண்ணி நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு நம்ம செபிக்க போகிறோம். எல்லாரும் கேட்க போகிறோம். தேங்க்யூ லார்ட். முடிந்தால் எல்லாரும் மைக் ஆன் பண்ணி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். எல்லாரும் எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா, ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் சோரமார்க்கமாய் போயிருக்கிறோம், நாங்கள் சோரமார்க்கமாய் போயிருக்கிறோம், நாங்கள் சோரமார்க்கமாய் போயிருக்கிறோம். உம்மை விட்டு தூரம் போயிருக்கிறோம் ஐயா, உம்மை விட்டு விலகி போயிருக்கிறோம், போயிருக்கிறோம். இந்த வேலைகளை தாழ்த்துகிறோம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, இது நிமித்தம் எழுந்த பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, மீறுதல்கள் மன்னிக்கப்படுவதாக, பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக, சோரமான பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக. Yes Lord, yes Lord, yes Lord, yes Lord. நிமித்தம் தேசம் தீட்டப்படுவதற்காக ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம். தயவாக மன்னிப்பீராக. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியமையா. எங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டருள்வீராக, மனமிறங்குவீராக, மனமிறங்குவீராக. உம்முடைய இரக்கம் மகா பெரியதையா, மகா பெரியதை சொல்லுங்க, இரக்கம் மகா பெரியதையா. தயவாக மனமிறங்குவீராக. யாரால் பாரப்பட்டவர் ஒப்பு கொடுத்து எல்லாருக்கும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து செபிங்க. Thank you, Jesus. Thank you, Lord Jesus. Hallelujah. Ribala Baba Shandara Baba. Oh, Ribala Baba. Hallelujah. Oh, Jesus. Hallelujah. Nandi Swami. Nandi Swami. Jesus.
Hallelujah, hallelujah, hallelujah. பரிசுத்தரே துதிக்கிறோம், பரிசுத்தரே துதிக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே முகத்துல மன்றாடுகிற ஆண்டவரே அப்பா, ஒரு விசை கூட நாங்களும் எங்கள் பாவம் செய்த ஆண்டவரே அப்பா சோத்திரம் நேசராகி உம்மை விட்டு விட்டு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு பின்னால போயிட்டு ஆண்டவரே உலக மேன்மைகளுக்கு பின்னால் ஆண்டவரே உலக ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் ஆண்டவரே சோத்திர ராஜா எங்களுக்காக ஜீவன் தந்தவரை விட்டு ஆண்டவரே இந்த உலகத்துக்கு பின்னால் நாங்க போயிட்டு ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, ஆண்டவரே எங்களை மன்னிப்பீராக, எங்கள் ஜனங்களை மன்னிப்பீராக, எங்கள் தேசத்தை மன்னிப்பீராக. உம்மை அறிந்த ஜனங்கள் ஆண்டவரே உமோடு உடன்படிக்கை பண்ணினவங்க ஆண்டவரே ஞானஸ்தானத்துல உடன்படிக்கை பண்ணி உமோடு எனக்கு முன்னே அப்பா நாங்க மாறிட்டோம், எங்க பிரயாரி நாங்க உங்களை தேடாத படிக்கணும் உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்கு பின்னால ஓடிட்டோம், பேருக்கு பின்னால ஓடிட்டோம். மன்னிங்க ஆண்டவரே அப்பா ராஜா ஆண்டவரே எங்களை மன்னிங்க. முதலாவது உடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கன்னு சொன்னீங்களா ஆண்டவரே அப்பா, அதை நாங்க செய்யாம விட்டுட்டு ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு எங்களை மன்னிங்க ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே பின்மாறி தள்ளி போகிறது நாங்க தயவாய் மன்னிங்க ஆண்டவரே. எங்களுக்கு இந்த நாளிலே உணர்வை தந்தபடினாலே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. மறுபடியும் ஆண்டவரே எல்லா சபைகளையும் ஆண்டவரே ஒமான் தேசத்துல ஒவ்வொரு தலைவர்களையும் விசுவாசிகளையும் கருத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. இந்த நாளிலே மனம் திரும்பும்படியாய், இந்த நாளிலே அந்த மறுபடியும் அந்த ஆதி அன்புக்குள்ளாய் வந்து ஆண்டவரே அப்பா சேரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆதியிலே நாங்கள் மறுபடியும் நினைவு கொண்டு அப்பா எங்கள் ஆண்டவரே உமோடு கூட உடன்படிக்கை பண்ணி அந்த நாளை நினைவு கூறுகிற ஆண்டவரே அப்பா. இனி நான் இங்க மாத்திரம் தான் என் வாழ்க்கையில என்று சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுத்தோமே ஆண்டவரே. உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே என்று சொன்னமே ஆண்டவரே அப்பா. இன்றைக்கு அது மாறி இருக்கிறதே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த அர்ப்பணிப்புக்குள்ளா எங்களை தாழ்த்துகிறோம். மறுபடியும் அந்த அர்ப்பணிப்பை மறுபடியும் அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. எங்கள் நிமித்தம் தேசம் பாழாய் கிடக்கிறதே, எங்கள் நிமித்தம் தேசம் ரட்சிப்பை காணாமல் ஆண்டவரே அலக்கழிக்கப்படுகிறது ராஜா. மன்னிங்க ஆண்டவரே. பின்மாறி தள்ளி போகிறது மன்னிங்க ராஜா, மன்னிங்க ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். மறுபடியும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, ஒவ்வொருவருக்கும் உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க ராஜா. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னிங்க ஆண்டவரே. மறுபடியும் அந்த ஆண்டவரே அந்த உடன்படிக்கைக்குள்ளாய் திரும்பவும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம், அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இனி நீங்க மாத்திரம் ஆண்டவரே, உங்களை மாத்திரம் நாங்க நேசிக்க போகிறோம். இந்த உலகத்தை நாங்க தள்ளி உலகத்துக்காக அல்ல, உலக மேன்மைக்காக அல்ல, உங்களை மாத்திரம் நாங்க தேடி வந்து எங்களுக்காக மரித்து உயிர் தெழுந்த உங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் எல்லாவற்றையும் உண்மையே நாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்காக எங்க வாழ்க்கையை நாங்க அர்ப்பணிக்க போகிறோம் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம். எங்கள் தடை வராதபடிக்கு தாமதிக்காதபடி கர்த்தர் ஆண்டவரே இந்த தடைகளை எல்லாம் மாற்றும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்புகிறோம் ஆண்டவரே, மனம் திரும்புகிறோம், ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அர்ப்பணித்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை கொடுப்பீராக. எல்லாருக்கும் ஆண்டவரே மறு அர்ப்பணிப்பும் உண்டாகும்படியாய் நாங்கள் எங்களை ஏற்றுக்கொள்வீராக, எங்களை ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. தேசத்திற்கு ஆண்டவரே இந்த பின்மாறி மழையை பெய்ய பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாறுவதாக, இன்னும் எங்களை சீர்படுத்தும்படியாய், இன்னும் எங்களை சரிபடுத்தும்படியாய், இன்னும் தேவன் விரும்புகிற பாதையிலே நாங்கள் வந்து சேரும்படியாய் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் உணர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நடத்துதலுக்கு எங்களை விட்டு கொடுத்து ஆவியானுடைய வழி திருத்துதலுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். 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 Thank you Lord. இந்த மாவில செபிக்க ஏவப்பட்டவர்கள் செபிங்க, செபிங்க. ஆமென். எனக்கு ஆவியானவர் பேசினார், செபிங்க. Oh Jesus. Thank you Lord. இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்க படிக்கும்போது அப்பா தாப்பன எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவரே அப்பா அந்த தானியல் ஆண்டவரே எவ்வளவு மகிமையாய் ஆண்டவரே அப்பா அந்த தேசத்துக்கே ஆண்டவரை வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடிய அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா
எஸ் லார்ட் தாசனாக நீ நியமித்தீர அவருடைய அப்பா அப்போ எழுதின அந்த ஆண்டவரை சொன்ன வார்த்தைகளும் ஆண்டவர் இந்த நாளிலும் நிச்சயமாவும் சத்தியமாவும் விளங்கி கொண்டிருக்கிறது அப்பா. தானியேலை முன்னுதாரணமாக கொண்டு தேசத்தின் பாவங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆண்டவரே தேவ பயம் என்பதுதான் ஞானத்தின் ஆரம்பம் என்பதனால் அப்பா தேவ பயம் என்பது ஆட்கொள்ளட்டும், ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும், குடும்பத்தில் ஒவ்வொரு ஆட்கொள்ளட்டும். ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் நிச்சயமா இருக்கிறது அப்பா. எஸ் லார்ட் அப்பா. வயலிலே வேலை செய்து கொடுக்கிறது ஒருவரில் விடப்படுவோர் ஒருவர் எடுத்துக்கொள்வோம் என்பது சத்தியம் நிச்சயமாய் ஆண்டவரே இது நடக்கும், இது சம்பவிக்கும் என்பது போல அப்பா. விளக்கில் என்னை குறையாத புத்தியுள்ள கண்ணிகளாக அப்பா தாப்பனை நாங்கள் எப்பொழுதும் ஒரு தேவ பயம் என்கிற அந்த நாணத்தோடு விழுத்திருந்து ஜெபித்திருக்கேன். என்னுடைய பாவங்கள், என்னுடைய மாம்ச இச்சைகள், கண்களை நிச்சயம், ஜீவிதத்தின் பெருமைகள் எல்லாவற்றுக்காக மனம் வருந்துகிறோம், மன்னிப்பு கோருகிறோம். ஒவ்வொரு நிமிடமும் இந்த எண்ணம் உங்களுடைய சமூகம் எங்களை விட்டு பிரியாதபடி 24/7 let your presence யெகோவா ஷமாவா, யெகோவா ருவா, யெகோவா ராஃபாவா, யெகோவா ஷலோமா அப்பா தாப்பனே ஏலோஹிமாய் அப்பா தாப்பனே எல்லாமுமாய் ஆண்டவரே அப்பா எங்களோடு கூட ஆண்டவரே ஈஸ்வராய் அப்பா தாப்பனே உங்களுடைய சமூக அப்பா தொடர்ந்து இருக்கட்டும், குடும்பத்தின் ஒவ்வொருவரும் எங்க பிள்ளைகளோடு ஒவ்வொருவரோடு இருக்கட்டும் ராஜா. எஸ் லார்ட் அப்பா. நாங்கள் தானியேலை போல் ஆண்டவரே அந்த ஒரு முன்னுதாரணமாக கொண்டாண்ட அப்பா தாப்பன ஒவ்வொரு நொடி பொழுது ஆண்டவரே உங்கள் பாவங்களை அறிக்கிச்சு அப்பா அதை மீண்டுமாய் ஆண்டவரே இந்த பிள்ளைங்கள் தலை தூக்காத பிடிக்கி எல்லாவற்றையும் அக்னினால போட்டு சுட்டறிங்கப்பா. எஸ் லார்ட். சகோதரர் ஜெபித்தது போல ஆண்டவரே எங்களுடைய குறைவுனால இந்த தேசமே ஆண்டவரே ரட்சிப்பு இழந்து போயிருக்கிறதா அப்பா. எஸ் லார்ட் அப்பா. எஸ் லார்ட். ஒவ்வொரு நாளும் நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே every moment we plead அப்பா, we plead your mercy, we plead your presence, we plead your guidance, we plead your support. Hallelujah அப்பா தாப்பனே. எஸ் லார்ட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். எஸ் லார்ட். எஸ் லார்ட் அப்பா. எஸ் லார்ட். நாங்கள் உணர்கிறோம் ராஜா. எஸ் லார்ட். ஆண்டவரே தாப்பனை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கும்போது நீர் எங்களை ஆண்டவரே மகிமையாய் பயன்படுத்த உள்ள தேவன். யோசேப்பை போல, எலியாவை போல, ஒரு மோசேயை போல தாப்பனே. எஸ் லார்ட். தேசத்துக்கே அதிபதிகளாக வைக்கவும், ராஜாக்களுக்கு முன்பதாக நின்று தைரியமாய் பேசவும், வைக்கவும் ஆண்டவரே. எஸ் லார்ட். காரியம் ஒன்று நாட்கள் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்த போறதுக்காக நன்றி அப்பா. எஸ் லார்ட். எங்களுடைய இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரி ஆண்டவரை எலியாவை போல பயன்படுத்துங்க, யோசேப்பை போல பயன்படுத்துங்க ராஜா, ஒரு தானியேலை போல பயன்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க ராஜா அப்பா. உங்களுடைய பரிசுத்தவனுடைய வரங்கள் கிரியை செய்யக்கூடிய பாத்திரங்களாக எங்களை அப்பா எழுப்புங்க ராஜா. Yes Lord. Yes Lord. போல அந்த தாழ்மை, yes Lord. Yes Lord. We would like to hallelujah follow the footsteps of Daniel in being humble, in being holy, in being honest, in being prayerful, in being watchful, in being your people or your servant, in being your hallelujah servant. Always abides and obeys your commandments. எப்பொழுதுமே ஆண்டவரே. Yes Lord. Your heart will keep it in ஆண்டவரே. Hallelujah. Yes Lord. எல்லாவற்றையும் ஆண்டவரே மண்டையில ஒப்பு கொடுத்து உங்களுடைய ஜீவிதத்தை தொடர்ந்து ஆண்டவரே பாத்திரங்களாக இருக்கணும். Yes Lord. Yes Lord. No room for the forces of the evil. No room for the forces of the evil.
எஸ் நாங்கள் நுழைந்து விட்டிருக்கிறோம். நுழைந்து விட்டிருக்கிறோம். பாத்திரங்கள் நுழைந்து விட்டிருக்கிறோம். எப்பொழுதும் இருக்கணும் ராஜா. எப்பொழுதும் எப்பொழுதும் இருக்கணும் ராஜா. தெய்வாவினவர் சில வார்த்தைகளை பேசியிருக்கிறார். இந்த ஜெபத்தினால் அவர் கவனமாக கேட்டிருக்கிறார். Yes, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி அவர் விரும்புகிறார். Yes, Holy Ghost. Yes, Holy Ghost. Thank you, Lord. Thank you, Lord. நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நான் கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறேன். யார் என் சத்தத்தை கேட்டு தங்கள் கதவுகளை திறந்து கொடுக்கிறார்களோ நான் வந்து வாசமாய் இருக்கிறேன். And I have heard the prayers today. And I want to answer the prayers today. நாளில் இந்த ஜெபத்தின் விண்ணப்பங்களில் நான் என் செவிகளில் ஏறிற்று. Yes, Holy Ghost. Now I want to make a covenant with you. Now I want to make a covenant. நான் உங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறேன். யார் மனப்பூர்வமாக மனம் திரும்பி என் சத்தத்தை கேட்டு என் சமூகத்திற்கு வந்திருக்கிறார்களோ நான் அவர்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்யும்படியாக விரும்புகிறேன். பெருமலை இரைச்சலின் சத்தம் கேட்கப்பட்டாயிற்று. பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்கப்பட்டாயிற்று. Thank you, Lord. I'm going to bless your ministry. I'm going to revive your ministries. தேவ பிள்ளைகளே, oh people of God, hear the word of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். This is the word of the Lord. Yes, Holy Ghost. Yes, Lord. சபை பக்தி விருத்தி அடைய செய்ய போகிறேன். one condition. யாரெல்லாம் என்னோட சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வந்திருக்கிறார்களோ அந்த ஊழியங்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன். நான் அப்படிதான் ஜெபித்தேன். I prayed to my Father in heaven, Lord, it is time. வேலை வந்தது, குமாரனை மகிமைப்படுத்தும். அப்படியாக வேலை வந்தது. நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, நான் வலது பார்சத்திலே நான் உங்களுக்காக மன்றாடி கொண்டிருக்கிறேன். எப்படி என்னை மகிமைப்படுத்தினரோ அதே போல என்னை பின்பற்றி வருகிற என் பிள்ளைகளின் ஊழியங்களை நீர் மகிமைப்படுத்துவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். Yes, Lord. Yes, Lord. Thank you, Lord. பரிசுத்த ஆவியானவர் ஊழியர்களோடு தெளிவாக பேசும்படி விரும்புகிறார். எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்ட வார்த்தைகள் 5 வகை ஊழியங்கள். சபை பக்தி விருத்தி அடைவதற்கு சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷராகவும், சிலரை மேய்ப்பராகவும், போதராகவும் ஏற்படுத்தினார். God wants to, as a first step of restoration, God wants to restore the fivefold ministry back into the churches. அதுவே சிலுவையின் அடையாளம். அதுவே சிலுவையின் அடையாளம். I want you to appoint the apostles and the prophets. அப்படிப்பட்டதான பிள்ளைகளை ஜபத்தில் நீங்கள் காத்திருந்து அப்போஸ்தல சபாதி திருச்சபையிலே அப்படிதான் ஜெபித்து அவர்கள் பிரித்தெடுத்தார்கள். God wants the leaders to appoint the apostles and the prophets in their churches. Yes, Holy Ghost. Yes, Holy Ghost. இதை கருத்தாக தெய்வ சமூகத்திலே உபவாசித்து காத்திருந்து ஆவியானவர் சொல்கிறார், when you come to my presence, I will speak with you. அந்த பாத்திரத்தை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பேன். God has appointed such people in many of the churches in this country. It is a leader's responsibility. Their eyes must be opened and they must appoint them in the churches
as prophets and apostles. அந்த பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படியாக ஆகவே சொல்லுகிறார். இந்த நாட்களிலே thank you Lord, இந்த 21 நாட்களின் முடிவிலே தேவன் God is going to, he is on the move. Hallelujah. அந்த பரலோக காரியங்களை தெளிவாக எனக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறார். The appointed angels, இதற்கென்று முன்குறிக்கப்பட்ட தேவதூதர்கள் உண்டு. Hallelujah. இந்த ஜபங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜப தூபங்கள் ஏறெடுக்க Hallelujah. Thank you Lord. அது நிறைவிலே தேவதூதர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு ஊழியத்திலும் ஒவ்வொரு சபையிலும் தேவன் கிரியைகளை செய்ய போகிறார். He is on the restoration move. He is on the rebuilding move. Thank you Lord. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. இன்னும் ஒரு சிலரை நான் கூட்டி அழைத்துக் கொண்டு வர போகிறேன். இந்த தேசத்திலே தேவன் இன்னும் ஒரு சிலர் மறைந்திருக்கிறார்கள். இந்த வரும் நாட்களில் நான் அவர்களை அழைத்துக் கொண்டு வருவேன். I will bring them and I will unite them into this body of Christ. Thank you Lord. Thank you Lord. தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும்படியாக தேவன் முன்குறித்து விட்டார். இந்த வேலை வந்து விட்டது, அந்த காலம் வந்து விட்டது. Yes Lord. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. இரண்டாவது காரியம் ஆமென் சொல்லுகிறது, அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், ஹalleluya, அவருடைய சத்தத்திற்கு முரண்பட்டு இருக்கிற ஊழியங்களை தேவன் முடக்க போகிறார். There's going to be judgment coming on that ministries. It's a clear warning from the word from the heaven. The காதுள்ளவன் இதை கேட்க கடவன். It is not me who is speaking. It is a word from the Lord. It is from the heavens. Yes Lord. Thank you Holy Ghost. 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 Shadathara Lagadandara Rishadathara Lagadara Ladara Shadandara. Thank you Lord. அந்த உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆவியானவர் விரும்புகிறார். God wants to renew the covenant with his people. யாரெல்லாம் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்களோடு அந்த உடன்படிக்கை செய்கிறார்களோ தேவன் இந்த ஊழியங்களை மேன்மைப்படுத்த போகிறார். Thank you Lord. Thank you Lord. மூன்றாவது காரியம், பிசாசானவனும் மிகவும் ஆக்கிரஷத்தோடு எழும்பியிருக்கிறார். இன்னும் வரும் நாட்களில் இன்னும் அநேக அழிவுகள், நாசமோசங்கள், பூமி அதிர்ச்சிகள், இதுவரைக்கும் நீங்கள் கண்டிராத பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். தேசம் இரண்டாக பிளக்கும். From north to south to east to west. There will be big dividing lines opening up. Yes Lord. கடல் பொங்கி எழும்பும், சீன்று எழும்பும் தேவன் சொல்லுகிறார். ஆக்ரோஷமாக ஜலம் எழும்பி வரும். And this will happen simultaneously. Yes Lord. Thank you Lord. Thank you Holy Ghost. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Lord. Thank you Holy Ghost. Thank you Lord. Thank you. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே தான் எழுப்புதல் உண்டாகும். ஜனம் எங்க போவேன் என்று, எங்கே பதுங்குவேன் என்று, குகைக்குள்ளே ஓடும்படியாக எங்கேயாவது ஓடி ஒளிவோம் என்று ஓடி திரிகிற நாட்களிலே சபையின் கதவுகள் திறக்கப்படும். And by the time I want my house to be clean and prepared to receive that people. If the house is not prepared, I do not want such houses. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Holy Ghost. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord.
நன்றி பரிசுத்தரே, நன்றி பரிசுத்தரே, நன்றியோடு சுத்தரிக்கிறோம். தேங்க்யூ லோர்ட், தேங்க்யூ லோர்ட். நீங்க வல்லமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன், வல்லமையாக இடைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உங்களுடைய சத்தத்திற்கு எங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஐயா. நாங்கள் சிறுகம், நீங்க பெருக வேண்டும். எங்களை இன்னும் தாழ்த்துகிறோம், இன்னும் தரை மட்டும் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. இன்னும் பயத்தோடு நடுக்கத்தோடு நம்முடைய சமூகத்திலே எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாக ஐயா, ஏனதோ ஊழியர்களை செய்யாதபடிக்கு எல்லா பயத்தோடும் எல்லா நடுக்கத்தோடும் with all reverence to you Lord எங்களை அர்ப்பணிக்கிறோம். That is a consecration God wants today. ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பதை நீங்கள் சேர்த்துக்கு புத்தியலாக. That is a consecration that God is expecting. நான்காவது காரியம் persecution. முழுமையாக தேவ சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிந்து வருகிற பொழுது சபை உங்களை வெறுக்கும், பரிசேரும் சதுசரும் உங்களை நியாய தீர்ப்புக்கு ஒப்பு கொடுக்கிற நாட்களும் வரும். Your own people will ditch you. இயேசுவை மறுதலித்தார்கள். இயேசுவை பெயர் செபுலூன் தலைவன் சொன்னார். அப்படி என்றால் உங்களை அதற்கு மேலாகவும் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுடைய கவனமும் உங்களுடைய சிந்தையும் உங்களுடைய நோக்கமும் சிலுவை மாத்திரம். That is a self-denial. That is a self-denial and carrying the cross. Yes, Holy Ghost. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Nandri Raja. Nandri Thaapne. Be prepared for the persecution. Knowledge, அவன் தெளிவாக சொல்லு. Be prepared for the persecution. இயேசுவை பெயர் செபுலூன் தலைவன் என்று அழைத்தார்கள். நம்ம எம்ம மாத்திரம். சபைதான் நம்மளை அழைக்கும், அப்படிதான் கூப்பிடுவாங்க. சபை தலைவர்கள் தான் அப்படி கூப்பிடுவாங்க. And we must be prepared. Hallelujah. Yes, Lord. Yes, Lord. Yes, Lord. பரிசுத்தப்படுங்கப்பா. சமர்ப்பிக்கிறோம்ப்பா. Hallelujah. பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. Yes. Thank you, Lord. நிறைவேறட்டும்ப்பா. Thank you, Lord. Thank you, Jesus. நன்றி செலுத்துகிறோம். Thank you for speaking with us, Lord. எங்களோடு நீர் இடைப்பட்டி, எங்களோடு இடைப்பட்டி ரச்சா. எதிர்பாராத வேலை எங்களோடு நீர் இடைப்பட்டி எங்களை தாழ்த்து சமர்ப்பிக்கிறோம். இந்த மத்தியில பாஸ்டர் கென்னடி அவர்கள் ஜெபித்து முடிப்பாங்க. Hallelujah, hallelujah, hallelujah. சோஸ்திரம், சோஸ்திரம். Hallelujah. தேவசம்பதர் ஜெபம் பிரேம் பண்ணுங்க. தேவசம்பதர். Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த இரவு வேளையிலும் கர்த்தாவே ஒரு விசை கூட நாங்கள் ஒருமித்து உம்முடைய பாதபிடத்தில் வரும்படி கர்த்தாவே நீர் தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாய் இந்த ஆமென் கர்த்தாவே மேல் வீட்டாரை ஜெபத்திற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே பெந்தெக்கோஸ்து நாளில் ஆண்டவரே கர்த்தாவே ஒரு மனதோடு கூட ஆமென் அந்த நாளில கூடியிருந்த இடத்துல தேவனுடைய அபிஷேக வல்லம் இறங்கினது போல கர்த்தாவே நாங்கள் ஒரு சிலராய் கர்த்தாவே வீடுகளிலாய் பல இடங்களிலாய் பல ஆமென் கர்த்தாவே ஆமென் பல நிலைமைகளிலாய் இருக்கிறதான இடங்களில ஆமென் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த நாளில ஆமென் கர்த்தாவே தேசத்திற்காக எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய ஜீவிதத்தில் ஒரு மாறுதல் ஆமென் கட்டாயம் தேவை கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே. ஆமென் எல்லாரும் தேசத்திற்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள ஒரு எழுப்புதலை ஆமென் தீ ஆமென் பற்றி பிடிக்க வேண்டும். ஆமென் முதலில் அந்த அக்கினி எங்கள் மேல் பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே கர்த்தாவே. விசேஷமா இந்த ஒரு மனதின் ஆவியை ஊற்றுவீராக.
ஜெபிக்க முடியாதபடி தடை பண்ணுகிற பிசாசுனுடைய கிரியைகள், ஆன்டி கிறிஸ்துனுடைய கிரியைகள் எல்லாம் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். கர்த்தாவை ஆமென் ஒரு மனதின் ஐக்கியத்தை கெடுத்துகிறதான ஆமென் அந்தகார கிரியைகளை நிர்மூலமாக்குறோம் கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே, நாங்கள் ஆமென் கர்த்தாவே தங்களை தாமே தாழ்த்தி உம்முடைய சமூகத்துல கர்த்தாவை காத்திருந்து ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. விசேஷமாய் கர்த்தாவே நேரங்களோடு கூட பேசினதான இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தாவே தேசத்தில் வருகிறதான அழிவுகளை ஆமென் கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் காண்பித்து கொண்டே இருக்கிறீர் கர்த்தாவே. ஆமென் அதற்காக நாங்கள் துறப்பில் நிற்கிறோம். எத்தனையோ அழிவுகள் கர்த்தாவே ஆமென் சூறாவளி காற்றுகளை போல ஆமென் கர்த்தாவே ஆமென் பெரிதான ஆமென் அந்த காற்றுகள் ஆமென் ஹல்லேலூயா அலையடிக்க போல ஆமென் வந்து சீறி பாய்ந்து வருகிற அந்த அலைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றினீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. மீண்டுமாய் ஆண்டவரே தேசங்களின் மேல ஆமென் ஹல்லேலூயா சமுத்திரத்தில் வருகிறதான ஆமென் அந்த அலைகளை எல்லாம் மாற்றினீர் ஆண்டவரே. உம்முடைய ஆமென் அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய ஜெபங்களை கேட்டு கண்ணீரை கண்டு கர்த்தாவே நீர் அதெல்லாம் மாற்றினீர். உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே இன்னும் ஆண்டவரே ஆமென் கர்த்தாவே மலைகளில் இருந்து ஆமென் ஹல்லேலூயா பெருவெள்ளம் ஆமென் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தாவே பொட்டி புறப்பட்டு தேசங்களை அழித்து ஜனங்களை அழிக்கிற ஆமென் அந்த தீமைகள் ஆமென் இன்னும் வர இருக்கிறது கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே அந்த மலைகளை ஆமென் கர்த்தாவுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென் கர்த்தாவே மழையினால் உண்டாகின ஆமென் அந்த பெரும் சேதத்தை, மலைச்சரிவினால் உண்டாகிற அந்த பெரும் சேதத்தை ஆமென் கர்த்தாவே ஓ ஆமென் கர்த்தாவுடைய சேனைகள் அந்த இடங்களில் இறங்கட்டும் கர்த்தாவே. ஒரு சேதமும் உண்டாக கூடாது கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே ஆமென் அந்த இடத்தை முற்றிலும் தேவன் வேலியடைத்து காவல் செய்வீராக கர்த்தாவே. அந்த தேசத்தின் மலைவாழ் மக்கள் ஆமென் கர்த்தாவே அறியணுமே கர்த்தாவே. ஆமென் கர்த்தாவே அந்த தேசத்துல காணப்படுகிற அருவருப்புகளை கர்த்தர் மன்னித்தருளும். ஆமென் கர்த்தாவே அந்த தேசத்திலிருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் கர்த்தாவே ஆமென் ராஜா நீர் செய்த நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஹல்லேலூயா. அந்த பெரிய ஆமென் அந்த அழிவிலிருந்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். விசேஷமா ஆண்டவரே இந்த கொள்ளை நோய் காலத்துல ஆண்டவரே ஆமென் கர்த்தாவே ஆமென் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது போல ஆமென் ஹல்லேலூயா உன் அறை வீட்டை ஆமென் பூட்டி ஆமென் அந்தரத்துல இருக்கிற தேவனுடைய ஆமென் பிதாவை நோக்கி கூப்பிட்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தாவே உம்முடைய சமூகத்துல கோபம் தணியும் அறியும் கர்த்தாவே பாதமிடத்துல இருக்க கர்த்தா கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். குமாரன் கோபம் கொள்ளாமல் ஆமென் ஹல்லேலூயா அவரை முத்தம் செய்யுங்கள் என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆமென் குமாரனுடைய கோபம் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறதப்பா. அப்பா உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை நாங்கள் பற்றி கொள்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா. இதோ வருகிறேன் ஆமென் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறேன் என்று சொன்ன தெய்வம் நியாயாதிபதியாகிய தேவாதி தேவன் ஆமென் கர்த்தாவே இந்த தேசங்கள் மேல ஆமென் கர்த்தாவே வரப்போகிறீர் ஆண்டவரே. அதற்கு முன்பதாக கர்த்தாவே ஒருவரும் கெட்டு போகிறது உமக்கு விருப்பம் அல்ல கர்த்தாவே. எல்லாவரையும் மீட்டுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அநேகர் ஆமென் கர்த்தாவே ஆயிரக்கணக்கான ஒரு பாவத்தில் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரர்கள் கர்த்தாவே ஆமென் கர்த்தாவே இந்த தேசத்திலிருந்து கர்த்தாவே ஆமென் ஹல்லேலூயா கண் மறைந்து கர்த்தாவே உம்முடைய நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசித்திருக்கிறார்கள் அப்பா. ஆமென் ஹல்லேலூயா. அது ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு ஆமென் பாக்கியம் உடையவர்களாய் ஆமென் ஹல்லேலூயா நான் மரித்தாலும் ஜீவித்தாலும் கிறிஸ்துவுக்காக கர்த்தாவே இங்கு நாங்கள் கண் அடைத்தால் அடுத்து கண் திறக்கிறது உம்முடைய ராஜ்யத்திலா இருக்கக்கூடிய ஒரு பாக்கியம், ஒரு உறப்பு ஆமென் கர்த்தாவே. ஆமென் எங்கள் எல்லாருக்கும் அந்த தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பயங்கள் பீதிகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. அப்படி ஆமென் கர்த்தாவே உம்மோடு கூட வருகையில் எடுத்துக்கொள்ள முடியாதபடி ஏதாகலும் குறைவுகள் பலகீனங்கள் ஆமென் எங்களுடைய ஜீவிதங்களில் இருக்குமே ஆனால் எங்கள் மாமிசத்தின் கிரியைகள் அழியட்டும் கர்த்தாவே. மாமிசத்தின் கிரியைகள் மேற்கொள்ளாதபடி ஆவியின் வல்லம்
கரம் வெளிப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த ராத்திரி வேளையில தேவனுடைய மகிமையின் பிரசனம் இறங்கட்டும் கர்த்தாவே. தாவீது சொன்னது போல கர்த்தாவே, ஆமென் கர்த்தாவே, எங்களை ஈசோப்பினால் எங்களை கழுகி சுத்திகரியும், அப்பொழுது நாங்கள் சுத்தமாவோம். ஆமென். நீர் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நாங்களும் பரிசுத்தராய் இருக்க, ஆமென், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். ஆமென். அசுத்தம் ஆடுகிறவன் இன்னும் அசுத்தம் ஆடட்டும் என்று சொன்னீர் ஆண்டவரே. இதோ நான் வருகிறேன், அவனவன் செய்கைக்கு தக்கதான பிரதிபலன் என்னோடு கூட இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. கர்த்தாவே, நம்முடைய பாதத்துல நாங்கள் மண்டிடுகிறோம் ஆண்டவரே. தேசத்தின் அதிர்ப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம். தேசத்துல காணப்படுகிறதான ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அருவருப்புகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பாவ செய்கைகளுக்காய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஜனங்கள் பாவத்துல மாண்டு கொண்டிருக்கிறாங்க, பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. என் அப்பன் இயேசு ஆமென் கர்த்தாவே, நீர் இந்த உலகத்துல இறங்கி வந்தவர்களை மீட்கும்படியாய் வந்தீர் ஆண்டவரே. ஆனாரோ ஆமென், இந்த பிசாசானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் ஒருமித்து ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி இருக்கிறதான இந்த ஜனங்களுடைய ஆமென் மனக்கண்கள் துறக்கப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில். ஆமென். துறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே உள்ளங்கள் துறக்கட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே கண்கள் துறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். அப்படியே இருதயங்கள் துறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். ஆமென் கர்த்தாவே, உம்மை தரிசிக்கட்டும் கர்த்தாவே. உம்மை பார்க்க கிருபை செய்வீராக. ஆமென் கர்த்தாவே. ஆமென். எல்லா குருட்டு நாவிகளை ஆமென் துரத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். எந்தெந்த இடங்களில் இருளுகள் ஆமென் ஆமென் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அந்த இடங்களில ஆமென் கடவுளுடைய பிள்ளைகள் சென்று கர்த்தாவே ஜெபிக்க, ஒளி கொடுக்க, பிரகாசிக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பிசாசானவை எந்தெந்த இடங்களில் கர்த்தாவே ஆமென் நம்முடைய ஊழியக்காரர் ஆக வேண்டியவர்கள், தீர்க்கதரிசியாக வேண்டியவர்கள், ஆமென் கர்த்தாவே, ஆமென் ஹalleluya சுவிசேஷகர்கள், திறப்பில் நிற்க வேண்டியவர்களை கட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமென். அவன் எந்தெந்த இடங்களில் கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அந்த இடங்களில ஆமென் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் கட்டிப்பட்டு வைத்திருக்கிறதான துஷ்டன் கட்டி வைத்திருக்கிற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளை உம்முடைய நாமத்திற்கென்று முன்குறித்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகளை நான் சொன்னாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது கட்டவிழ்க்கிறோம். இப்பொழுது right now hallelujah ஆமென் எல்லாரையும் கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya hallelujah 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 கட்டவிழ்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில். yes lord ரபல கஷதாரி அந்தரவ உடவாரகனம். ஆமென். hallelujah. மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. கர்த்தாவினுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற எல்லா பலப்படுத்துவீராக, அதிகாரப்படுத்துவீராக ராஜா. மகிமையின் தேவன் தாமே கூட இருந்து வழிநடத்தணும் கர்த்தாவே. ஆமென். ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாவர்களையும் பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென் ஹalleluya ஆமென் கர்த்தாவே. ஆமென் ஹalleluya ஆமென் ஹalleluya பலத்தினால் அல்ல ஆமென் கர்த்தாவே, உம்முடைய ஆவியினால் ஆகட்டும் ஆண்டவரே. ஆமென். சேனைகளினால் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் ஆகட்டும். ஆமென். உம்முடைய ஆவி அவர்களுக்கு இறங்கட்டும் கர்த்தாவே. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் கர்த்தாவே, நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி அவன் வழிநடத்துகிற தெய்வம் ஆண்டவரே, எங்கள் எல்லாவரையும் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லி கர்த்தாவே நடக்க வேண்டிய வழிகளை தாரும். ஊழியத்தின் பாதைகளை திறந்து கொடும் கர்த்தாவே. ஊழியத்தின் வாசல்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஜெபிக்க வர முடியாமல் நபர்கள் பயத்தோடு இருக்கிற அந்த நபர்களை அவன் அந்த பயத்தை உடைத்து போடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். பயத்தை கொண்டுடுகிற சத்துருடைய கிரியைகள் அழியட்டும். பயத்தோடு நடுக்கத்தோடு வீடுகளில் ஆயிருக்கிற அந்த பிள்ளைகளை கர்த்தர் எல்லாவரும் ஆண்டவர் பயம் நீங்கி உம்முடைய சமூகத்துல முழங்கால் படியிட ஆமென். உம்முடைய சமூகத்துல பயத்தோடு நடுக்கத்தோடு விரையலோடு முழு பலத்தோடு முழு ஆத்துமாவோடு சமூகத்துல வர கிருபை செய்வீராக. கர்த்தர் கிருபை செய்யும் கர்த்தாவே. விசேஷமாய் கர்த்தாவே இந்த இணைப்பில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் ஆமென் ஹalleluya ஆசீர்வதிப்பீராக. எழும்பி பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. ஆமென் கர்த்தாவே. இந்த நாட்களில் உம்முடைய ஜீவிதங்களில் ஆமென் ஹalleluya ஒரு வலிய ஒரு ஆமென் பிரேக் த்ரூ உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசு அதிகாரம் உள்ள நாமத்தில் ஆமென் கர்த்தாவே. ஆமென். காத்திருந்தது வீணாய் போகாதபடி காத்திருந்தது கர்த்தாவே
அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஆமென் ஹalleluya பேர்கள் மாறுகிறதா இருக்கட்டும். இதுவரையில் அட்ரஸ் தெரியாமல் இருந்தவர்கள், இதுவரையில் ஒரு விலாசம் கூட தெரியாமல் இருந்தவர்கள், இதுவரையிலும் எல்லாரும் கர்த்தாவே தள்ளி விட்டிருந்தவர்கள் கர்த்தாவே இந்த நாமத்தில் உம்முடைய நாமத்தில் ஆமென் அறியப்படுகிற ஜனங்களாய் வெளிப்பட்டு வரட்டும் இயேசுவின் நாமத்தில். ஹalleluya ஹalleluya ஆமென். எல்லாருடைய பேர்களும் மாறட்டும் ஆண்டவரே, எல்லாருடைய அட்ரஸ்களும் மாறட்டும் ஆண்டவரே. உம்முடைய பேரில் அறியப்படட்டும் ஆண்டவரே, உம்முடைய பேரில் அறியப்படட்டும் இயேசு கிறிஸ்து நாமத்தில். ஹalleluya ஆமென். நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய மகிமை வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென் கர்த்தாவே அதிகாலையில ஆமென் எழும்பி ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே தொடர்ந்து நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஒவ்வொரு ஜெபத்திலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசன்னம் வல்லமையின் பிரசன்னம் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வார்த்தைகளினால் நிரப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை தலைமுறைகளும் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே எல்லாவரையும் கர்த்தாவே சிரசு முதல் ஆமென் பாதம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தளிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களை பிரத்யேகமாய் ப்ரொடெக்ட் பண்ணுவீராக. ரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்க கர்த்தாவே. ஒரு துன்மார்க்கனும் காணாது, ஒரு பொல்லாங்கனும் காணாது கர்த்தர் மறைத்து காவல் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபைக்குள் மறைத்துக் கொள்வீராக. சகல துதியும் கனவும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபங்களும் பரலோக பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.